வணக்கம். இன்றைக்கி ஜானஸ் கிச்சனில் வாழைக்காய் பொரியல் செய்யலாம். நான் ஒரு வாழைக்காய் எடுத்து நல்லா தோல் சீவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன க்யூபாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிட்டு மஞ்சள் தூள் ஒரு 5 சிட்டிகை அளவு சேர்த்துருக்கேன். இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே மூடி வச்சிடுறேன். இந்த மஞ்சள் தண்ணியில் இந்த வாழைக்காய் தோரெல்லாம் போயிடும். இப்போ இதை ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இந்த வாழைக்காவெல்லாம் ஃபில்டர் பண்ணி எடுத்து ஒரு சட்டியில் போட்டுக்கிறேன். இதில் திட்டமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 50 ml அளவுக்கு தான் தண்ணி சேர்த்துருக்கேன். 2 சிட்டிகை உப்பும் சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த வாழைக்காவை வேக வச்சுக்கலாம். தண்ணி திட்டமாக சேர்த்துக்கலாம். இப்போ வாழைக்காய் நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி நைஸாக குழைய வெந்துருச்சு. இது இருக்கட்டும். ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். அதில் கொஞ்சமாக கடுகு, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு தாளிச்சிக்கிறேன். கூடவே ஒரே ஒரு வரமிளகாய் கிள்ளி போட்டிருக்கேன். ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி அதில் போட்டுக்கிறேன். 10 பல் பூண்டு தட்டி போட்டிருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கிறேன். இப்போ இது கூட 2 சிட்டிகை மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். உப்பு ஒரு 2 சிட்டிகை போட்டிருக்கேன். சாம்பார் பொடி அரை டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி கலந்து விட்ட பிறகு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை ஒரு 30-40 செகண்டுக்கு அப்படியே மூடி வச்சிடலாம். இந்த மிளகாத்தூளோட பச்சை வாசனைலாம் போயிடும். இப்போ இதை ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஏற்கனவே வேக வச்சுருந்த வாழைக்காவை எடுத்து அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாங்க. இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இதில் கொஞ்சம் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கணும். பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு கொத்தமல்லி தழை கொஞ்சம் கடைசியாக போட்டுக்கலாம். போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். அவ்வளோதாங்க, ஒரு சிம்பிளான டேஸ்டான வாழைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இது சாம்பார் சாதம், காரக்குழம்பு, ரசம் எல்லாத்துக்குமே ரொம்ப மேட்சிங்கான சைட் டிஷ்ஷாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.